என்னால் எண்ணெயெல்லாம் காய்ச்ச முடியாது, இது ஃபில்டர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், இதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை அப்படி சொல்லக்கூடிய உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் சங்கீதாஸ் நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட். உங்களோட முடி நல்லா காடு மாதிரி அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு நான் ஒரு கப்பில் வந்து ரோஸ்மெரி, ரோஸ் பெட்டல்ஸ், கருஞ்சீரகம், வெந்தயம், பெரிய நெல்லிக்காய் வந்து காஞ்சது, அதை வந்துட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை வந்துட்டு 1 டே நைட் ஃபுல்லாகவும் நீங்கள் ஊற வைக்கலாம், இல்லைனா ஒரு 3-4 ஹவர்ஸு நீங்கள் ஊற வைக்கலாம். நான் வந்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இலை வந்துட்டு உங்களுக்கு பச்சை கிடச்சிது அப்படின்னா ரொம்ப நல்லது, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பச்சையாக கிடைக்கல, நான் வந்துட்டு காஞ்சது தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த கருவேப்பிலையை வந்துட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரியே அரைச்சிக்கோங்க, ரொம்பவும் நீங்கள் நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இதை நான் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்துட்டு நான் மாற்றி வச்சுட்டேன். இது வந்துட்டு ஒரு 1 hour வந்துட்டு நான் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். இது பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நல்லாவும் அந்த தண்ணியெலாம் வந்துட்டு இஞ்சிருச்சு. சாரிங்க, இதை வந்து நான் வீடியோவில் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். நான் வந்து கரிசலாங்கண்ணி பவுடரும் நீலி அவுட்ரி பவுடரும் வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நான் 1 hour ரெஸ்ட்டு விட்டுருந்தேன். அதை நான் சொல்லவும் மறந்துட்டேன், உங்களுக்கு வீடியோவில் காட்டவும் மறந்துட்டேன், சாரி. இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா ஒரு குட்டியாக ஒரு பால் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கணும். அதை வந்துட்டு இப்படி வடை மாதிரி குட்டியாக இருக்கணும், அது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப பெருசாக இருந்தால் உங்களுக்கு காஞ்சி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அப்புறம் காயவும் காயாது ஒரு சிலது. இந்த மாதிரி நீங்கள் குட்டியாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக காஞ்சி வந்துடும். இதோட சைஸ் வந்துட்டு இது பாருங்கள், குட்டியாக இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ட்ரை ஆகி வரும். நான் வந்து இதை சில்வர் ட்ரேலையும் போட்டிருக்கேன், பேப்பர்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் கிளாத் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சார் எல்லாமே வந்துட்டு அதுவே அந்த கிளாத்தே வந்துட்டு உறிஞ்சி எடுத்துரும். அதனால தான் நான் வந்து கிளாத் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். நான் வந்து 2 ட்ரேலையும் ஒரு கவர்லையும் நான் வந்துட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதை வந்துட்டு நான் அப்படியே ரெஸ்ட்டில் விட போகிறேன். இதை வந்துட்டு 2 நாளைக்கு நீங்கள் நல்லாவே காய வைக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஃபேன் காற்றுலேயே காய வைங்க, வெயிலுக்கெலாம் கொண்டு போகாதீங்க. இப்போ பாருங்கள், வீட்டுக்குள்ளேயே காஞ்சதுனால 2 நாள்லேயும் உங்களுக்கு சூப்பராக காஞ்சிடுச்சு. இதை வந்துட்டு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு பேப்பரில் போட்டிருக்கிறது வந்துட்டு தன்னால் அதுவே வந்துட்டு விட்டு வந்துடும். நீங்கள் லைட்டாக எப்படி பண்ணாலே போதும். இது பாருங்கள் எப்படி எடுக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி லைட்டாக இருக்கிறதே போதும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்பலாம் அழுத்தியில் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆனால் இந்த ட்ரேயில் போட்டது வந்து அந்த மாதிரி இருக்காது. இது என்னாகும் அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கையிலேயே எடுக்க முடிஞ்சால் எடுங்க, இல்லைனா ஏதாவது ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். நான் வந்துட்டு இந்த பேப்பரில் இருக்கிறத வந்து அழகாக நீட்டாக இந்த மாதிரி உரிச்சி வர மாதிரி வந்துடும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு பேப்பர்லாம் எதுவுமே ஒட்டாது. ஆனால் இந்த சில்வர் ட்ரேயில் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து என்னாகும் அப்படின்னா இப்படி நீங்கள் எடுக்கும்போது அப்படியே வந்துட்டு அதில் ஒட்டிக்கும். அது ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிறதுல எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா கத்தி தான் எடுத்திருக்கேன். அதுலேயும் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற கத்தி இல்லை, அந்த மொனை வந்து உடஞ்சிருக்கும், அந்த கத்தி தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் நீங்கள் இதை எடுக்கும்போது கண்டிப்பாக இது உடையாமல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி உடஞ்சிட வேண்டாம். ஏன்னா இது உடஞ்சிது அப்படின்னா உங்களுக்கு தூள் வந்துட்டு அதிகமாக இருக்கும் நீங்கள் எண்ணெயில் போடும்போது. இது உடையாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூளே வராது, அதுக்காக தான் உடையாமல் இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பேப்பரில் இருக்கிறதையும் நான் எடுத்துட்டேன், இந்த சில்வர் ட்ரேயில் இருக்கிறதையும் ஓரளவுக்கு நான் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது அப்படின்னு. கரிசலாங்கண்ணியும் நீலி அவுரி பவுடரும் போட்டதுனால தான் இது இந்தளவுக்கு பிளாக்காக இருக்குது. நான் அது வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன், அதை எடுக்க முடியல என்னால், உங்களுக்கு அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். கரிசலாங்கண்ணியும் அவ்ரி பவுடரும் போடலை அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாக் கலர் வந்துட்டு வரவே வராதுங்க. நீங்கள் அதை வந்துட்டு மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இலையாக கிடைக்கல, அதனால் வந்துட்டு நான் பவுடராக வாங்கி இதில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எண்ணெயெல்லாம் காய்ச்சணும் அப்படின்னா எல்லா பொருளையும் தேடி அதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் காய்ச்ச முடியும்.
அப்படி காய்ச்சியுமே வந்துட்டு என்னாகும் அப்படின்னா, அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்குலாம் ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு யோசிப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நம்ம எல்லா பொருளையும் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு இது வடை மாதிரி தட்டி நம்ம காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எண்ணெயில் வந்துட்டு போட்டு நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் வெயிலில் வச்சு எடுத்தாலே போதும். அப்படி எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஆயிலில் ஃபுல்லாக இறங்கிடும். நம்ம அந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் க்ரோத்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களோட முடி வந்து ரொம்ப அடர்த்தியாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு முடியே இல்லை, முடியெல்லாம் எனக்கு கொட்டிடுச்சு, எனக்கு ஏற்கனவே நல்லா இருந்தது முடி, இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப கொட்டிடுச்சு அப்படிங்கிறவங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததை விடவுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முடி. அந்தளவுக்கு இது சூப்பராக வந்துட்டு ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே வந்துட்டு மறுபடியும் ஏன் இப்படி நான் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இதையும் வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் அப்படியே காய விடணும். இது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே ரெஸ்ட்லேயே விடுங்க. ஒரு நாள் மட்டும் இருந்தால் போதும். அது நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு இன்னும் காஞ்சி வரும். நீங்கள் மருதாணி, கருவேப்பிலை, ரோஸ் பெட்டல்ஸ் அரைச்சா மட்டும் இந்த மாதிரி வராதுங்க. கண்டிப்பாக கரிசலாங்கண்ணியும் நீங்கள் வந்துட்டு அரைக்கணும், அப்போ தான் வரும். திக்னஸ் வந்துட்டு நான் இப்போ காட்டின பார்த்தீங்களா, அந்தளவுக்கு திக்னஸ் நீங்கள் இருந்தாலே போதும். நீங்கள் அந்தளவுக்கு திக்னஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாகவும் காயும். உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு காஞ்சி நல்லா கிடைக்கும். இது ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும், ஆயிலில் எப்படி வந்துட்டு போட்டு வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக கரிசலாங்கண்ணியும் அவிரி பொடியும் மறந்துடாதீங்க. அது போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்தளவுக்கு பிளாக்காக கிடைக்கும். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு இந்தளவுக்கு பிளாக் வந்து வராது. கீழே ஒரு கலருக்கு பார்த்தீங்களா, அதே கலர் தான் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.